ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 பகுதிகளை நாம் வாசித்தோம். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலையும், மார்க் 10வது அதிகாரம் 46 52 வரை உள்ள பர்த்திமேயு அற்புதம் பெற்றுக்கொண்ட இந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசித்தோம். கடந்த வாரங்களாக விசுவாசத்தை குறித்து தியானித்து, சென்ற வாரத்துல விசுவாசம் வாயினால் அறிக்கை செய்யப்படுகிறது மாத்திரமல்ல, அது ஒரு செயல் என்று சொல்லி பார்த்தோம். ரட்சிப்புல தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறதுல என்னுடைய செயல் என்ன அப்படிங்கிறதை நாம் தியானித்தோம். அதே சமயத்துல தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பொழிந்தருளின பரிசுத்த ஆவியானவரை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறதுல என்னுடைய செயல் என்ன அப்படிங்கிறதையும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு 3வதாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒரு அற்புதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, அதுல என்னுடைய செயல் என்ன அப்படிங்கிறதை இந்த அற்புதம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. பர்த்திமேயுவை குறித்து இந்த வசனம் சொல்லும் பொழுது, அவன் ஒரு பிச்சைக்காரனாய் இருந்தான், அவன் ஒரு குருடனாய் இருந்தான், வழி அருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கோட்டு கொண்டிருந்தான். அவன் இருந்த நகரம் எரிகோ என்கிற ஒரு பட்டணத்தில் இருந்தான். அவனுடைய தகப்பனார் பெயர் கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, திமேயு என்கிற மனுஷனுடைய மகன் பர்த்திமேயு என்கிற மனுஷன். அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு, நசரேயனாகிய இயேசு அந்த பக்கமாக போகிறதை அவன் ஜனங்கள் சொல்ல அவன் கேட்டு, அவன் இருதயத்தில விசுவாசம் உள்ளவனாய் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் கூவுகிறான். இயேசுவை நோக்கி அழைக்கிறான். அநேகர் அவனை தடை பண்ணினார்கள், ஆனாலும் அவன் கூவிக்கொண்டே இருந்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டு நின்றார். ஆமென். நின்று அவனை அழைத்துக் கொண்டு வரும்படிக்கு சீடர்களை அனுப்புகிறார். சீடர்கள் சென்று அவனிடத்துல சொல்ல, பயப்படாதுப்பா, திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல அவன் உற்சாகமாக எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவன் இயேசுவை தேடி வந்தான் என்பதாகவும், இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்க, அவன் தெளிவாக, ஆண்டவரே என் கண்கள் பார்வை அடைய வேண்டும் என்று ஒரே வார்த்தையில கேள்வி, ஒரே வார்த்தையில பதில். இயேசு சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் அப்படின்னு சொல்ல, அவன் கண்கள் அப்பொழுதே திறக்கப்பட்டது. வழியிலே இயேசுவுக்கு அவன் பின் சென்றான் என்கிற சம்பவத்தை நாம் வாசித்தோம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை அவர் செய்கிறார். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பல நேரங்களிலே அற்புதங்களை, நீங்கள் பொது கூட்டங்களிலே, சுவிசேஷ கூட்டங்களிலே பார்க்கும்போது இயேசுவை குறித்து முதலா அப்பதான் கேள்விப்படுகிற அந்த ஜனங்கள் உடனே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு மேடையில வந்து சாட்சி சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதே சமயத்துல வரம் பெற்ற அந்த குறிப்பிட்ட சுகமளிக்கிற வரத்தை பெற்றிருக்கிற ஒரு நபர் இன்னொருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த வரம் தேவனுடைய சித்தத்தின்படி அது செயல்பட்டு ஒரு மனுஷனுக்கு அற்புதத்தை செய்கிறது. அது எப்பொழுதும் நடக்கும் என்று சொல்ல முடியாது. நான் வரம் பெற்றவர், நான் குணமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி எந்த ஊழியரும் சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஜெபிக்கும் பொழுது அவருக்கு நடந்திருக்கும், இன்னொருத்தருக்கு ஜெபிக்கும் பொழுது அது நடக்காமல் போயிருந்திருக்கும். காரணம், வரங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஆமென். அதை பரிசுத்த ஆவியானவரே நிர்ணயிக்கிறார். ஆமென். அப்ப அந்த வரங்களின் மூலியமாக அற்புதங்கள், வரம் பெற்ற ஒரு ஊழியர் அவர் ஜெபிக்கும் பொழுது, சரி நான் வரம் பெற்ற ஊழியர், நான் யார் மேல கை வைத்தாலும் சுகம் உண்டாகும் என்று சொல்லி அவராலே சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு வேறு ஒரு வழியை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, வேற தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வழி ஒரு காலமும் ஃபெயில் ஆகவே ஆகாது. ஆமென். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த விதத்தில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில உண்டாகிற விசுவாசத்தினாலே. என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்தி அற்புதத்தை எந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் எந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கும், எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கும் பொழுதும் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அப்ப இன்றைக்கு நம்முடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென்.
உங்களுடைய வியாதி எத்தனை நாள் பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க பலமுறை நீங்க ஜெபித்து அது நடக்காம இருந்தாலும் சரி, இன்றைக்கு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்று மதியம் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தின் நாள். அல்லேலூயா. பாருங்க, பர்த்திமேயு எரிகோ பட்டணத்துல அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தானாம். எரிகோ வேதத்துல சபிக்கப்பட்ட ஒரு நகரத்தை குறிக்கிறது. யோசுவா 6வது அதிகாரத்துல அந்த பகுதிகள் இருக்கிறது. இப்ப சபிக்கப்பட்ட நகரம் என்று சொல்லும் பொழுது ஆதாமுடைய அந்த பாவத்தின் வீழ்ச்சியினால மனுஷ குலமே சபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தினுடைய விளைவுகளினால பாவத்தினுடைய விளைவினால வேதனை, வலி, மரணம், சாபங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அது இறங்கி வருகிறது. அதுதான் அந்த எரிகோ பட்டணம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சாபங்கள் காணப்படுகிறது, வியாதிகள், வேதனைகள், வருத்தங்கள் காணப்படுகிறது, போராட்டங்கள், பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனால் நற்செய்தி என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த பாவத்தின் விளைவாகிய சாபங்களிலிருந்து மீட்கும்படிக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். அல்லேலூயா. நீங்க எரிகோ பட்டணத்தின் வீதிகளிலே ஓரத்திலே பிச்சைக்காரர்களா இருந்து கொண்டு நாம் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டிய, குருடர்களா இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கலாத்தியர் புஸ்தகத்துல Galates chapitre 3 verset 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே, சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப அந்த சாபத்துல இருக்கக்கூடிய வேதனையில, வியாதியில, வருத்தத்துல, மரண பயத்துல, சஞ்சலத்துல, தவிப்புல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சாபமாகி, அவரே தாம் சாபமாகி சிலுவையில அந்த சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு விட்டார். ஆமென். அப்ப இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த மீட்பின் மூலியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு சொந்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர் தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறபடியினாலே அவர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ரீதியில அது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது நான் விசுவாசத்தினாலே என்னுடைய கரங்களை நீட்டி அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் அந்த ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 சாமுவேல் 23:5 நம் வேத வசனத்தை நாம் தியானித்திருந்தோம். நாம் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற, சொல்லுங்க, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்திருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கையில், அந்த ரட்சிப்பு என்கிற அந்த உடன்படிக்கையில சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறது. உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் சரி, தேவ பக்திக்குரிய வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சகலமும் அந்த ரட்சிப்புல திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். அது நிச்சயமானது, நித்தியமானது, அது மாறாது. அதை நான் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். இப்ப தேவன் எனக்கு ரட்சிப்புல என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில தேவன் எதையெல்லாம் செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்கிறதை அவர் எழுதி வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். இப்ப இந்த வார்த்தையில தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கான எப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்ய விரும்புகிறார், செய்து முடித்திருக்கிறார், செய்ய சித்தமா இருக்கிறார் என்கிறதை தான் இந்த வேத வசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை நான் கேள்விப்பட்டு, கேட்டு, வாசித்து, இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, விசுவாசித்து, அதை தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்யும்படிக்கு நான் எதிர்பார்க்கிறது தான் அந்த விசுவாசம். அல்லேலூயா. தேவன் பாருங்க,
விசுவாசம் தேவன் தம்முடைய வார்த்தையில என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்யும்படிக்காக நான் எதிர்பார்க்கிறது தான் அந்த விசுவாசம். அல்லேலூயா. அது உண்மை அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் அந்த விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையில அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத வரைக்கும் நீங்க தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்க முடியாது. இப்ப என்னுடைய வியாதியை குறித்து, என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து, அல்லது என்னுடைய குடும்பத்தை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய சபையை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன விருப்பத்தை வைத்திருக்கிறார், இதை நான் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த காரியத்தில் எனக்கு விசுவாசம் உண்டாக முடியவே முடியாது. அப்ப இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி விசுவாசம் உண்டாகி அதை எப்படி செயல்படுத்தி அதை நம்ம பாதுகாத்துக் கொள்கிறோம் என்கிறது தான் இந்த பர்திமேயு சம்பவத்தில் நாம் வாசிக்கிறோம். T.L. Osborne என்கிற ஒரு ஊழியர் இருந்தார். அவருடைய அந்த சுவிசேஷ கூட்டங்களில் பலத்த அற்புதங்கள் கர்த்தர் நிகழ்த்தினார். அங்க ஒரு மனுஷன் 20 வருஷமா ஒரு பக்கம் காது கேட்காத ஒரு மனுஷன் அவரை தேடி வந்து அவர் சொன்ன, நான் பிரபலமான நிறைய ஊழியர்களுக்கெல்லாம் சென்றேன், எனக்காக ஜெபிக்கும்படிக்கு கேட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்போ அவர்களெல்லாம் ஜெபித்தாங்க. எனக்கு ஒரு அற்புதமும் எனக்கு நடந்த பாடு இல்லை, எனக்கு இந்த காது கேட்காம இருக்கிற தன்மை இன்னும் சுகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே வந்து அந்த மனுஷன் சொன்னாராம். அப்போ அந்த T.L. Osborne என்கிற அந்த ஊழியர் அந்த மனுஷனை பார்த்து கேட்டாராம், நீ சுகமாகுவது தேவனுக்கு விருப்பம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சிருக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்டார். உன்னை சுகப்படுத்துவது தேவனுக்கு விருப்பமா இருக்கிறது அப்படிங்கிறதை நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனிடத்துல கேட்ட பொழுது அவன் சொன்னானா, எனக்கு தெரியாது. என்ன சொன்னானா, எனக்கு அது தெரியாது, தேவன் விரும்புகிறாரா இல்லையான்னு எனக்கு சொல்லி தெரியாது, ஒருவேளை அது அவருக்கு சித்தமா இருந்தால் அவரால் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொன்னானா. அந்த ஊழியர் என்ன சொல்லியிருக்கிறாரு, காரணம் பாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, 20 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இந்த அற்புத சுகத்திற்காக நீ பல ஊழியரிடத்துல போய் உன் தலையை கொடுத்து கொண்டு நீ கேட்டுக்கொண்டிருக்கிற. ஆனால் தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய குறிப்பிட்ட பிரச்சனை இன்றைக்கு வியாதி, உன்னுடைய வியாதியை குறித்து தேவன் தம்முடைய வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நீ இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை. அந்த வசனம் உன்னுடைய இருதயத்துல இறங்கவே இல்லை. என்னுடைய வியாதியை சுகமாக்க தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுனால என்னுடைய வியாதி தேவன் சுகமாக்க சித்தமா இருக்கிறாராங்கிறது உனக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் உன்னிடத்துல கேட்கும் பொழுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனிடத்துல அவர் சொன்னாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் இடத்துல சொன்னார், நான் உனக்கு வேத வசனத்திலிருந்து நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் வாக்குறுதி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் உனக்கு காண்பிப்பேன். இன்றைக்கு அதை நீ கேட்டு நீ இன்றைக்கே விசுவாசிப்பையா, அப்படி நீ விசுவாசித்து இன்றைக்கே நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாயா அப்படின்னு சொன்ன பொழுது சரி அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னானா. அப்ப அந்த ஊழியக்காரர் தேவனுடைய வசனத்தை வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்து அந்த மனுஷனுக்கு அவர் காட்டினார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். இன்றைக்கு சரீர ஆரோக்கியத்திற்காக தெய்வீக சுகத்திற்காக ஒருவேளை நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, அறிகுறிகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, வியாதி இன்னும் மாறல அப்படின்னு சொல்லுகிறீர்கள் சொல்லி சொன்னால் இன்றைக்கு இந்த வசனம் உங்களை நோக்கி வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் தம்முடைய வசனத்துல என்ன அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்கிறதை அறியும் பொழுது அதுதான் நான் விசுவாசம் வைக்கிறதுக்கு எனக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய வசனத்துல என்ன எழுதியிருக்கிறார் என்கிறது நம்ம அறியாமல் இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்துல விசுவாசம் உண்டாக வாய்ப்பு இல்லை. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல எடுத்தவர்கள் வாசிங்க. அதனுடைய பிற்பகுதியை வாசிக்கலாம். கடைசி பகுதி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்கு வனாந்தரத்துல தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? நானே உன்னை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நானே உன்
பரிகாரியாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை கவனிங்க, உன் அப்படின்னு சொல்லி. அந்த உன் என்று சொல்லுகிறது இன்றைக்கு யாரை நோக்கி வருகிறது? என்னை நோக்கி வருகிறது. ஆமென். மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்துல Matthieu 8 verset 17 அவர்தாமே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய பலவீனங்களை சுமந்தார், என்னுடைய வியாதிகளை சுமந்தார், என்னுடைய வருத்தங்களை சுமந்தார், என்னுடைய நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. சரி, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். அங்கே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை எழுதி வைத்திருக்கிறார். வேதத்துல பல இடங்களிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் குறிப்பிட்ட வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கிறோம். நானே உனக்கு சுகமளிக்கிற தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அங்க அந்த முக்கியமான வார்த்தையை பாருங்க, உன் அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். 2வது வாசித்த அந்த வசனத்துல அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். ஆமென். அவருடைய தழும்புகளாலே மன்னிக்கணும், அவருடைய நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். 2வது வசனத்துல நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வருத்தங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுல இருக்கிற வார்த்தை நம்முடைய. சொல்லுங்க, நம்முடைய, என்னுடைய. ஆமென். இப்போ 1 பேதுரு 2:24 பாருங்க, 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவங்களை சுமந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் விசுவாசிக்கிறோம். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தபடியினால இன்றைக்கு அதை நான் விசுவாசித்த பொழுது நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள இருந்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து என்னை சுத்திகரித்து என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஓகே. ஆனால் அந்த வசனம் அதோடு அது முடிந்து விடவில்லை, அது தொடர்ந்து வருகிறது. எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை சுமந்தார் என்கிறது 100க்கு 100 உண்மையோ, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் நீதிமானாக ஆக்கப்படுகிறேனோ, அப்படியே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் குணமானோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வியாதியை கல்வாரி சிலுவையில் சுமந்தபடினால இன்றைக்கு அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்த வியாதி நீங்க பெற்று தெய்வீக சுகத்தை, ஆரோக்கியத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆமென். அப்ப அந்த சொன்ன இந்த வார்த்தைகள்ல உங்களுடைய, நம்முடைய, உங்களுடைய அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த ஒருமைப்படுத்தி நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக்கி அதை அவர் பேசுகிறதை அந்த வசனத்துல கவனிங்க. அப்ப அந்த காது கேட்காத அந்த மனுஷனிடத்துல இந்த ஊழியக்காரர் இந்த வசனங்களை காண்பித்து, சரி இந்த வசனம் உன்னை பற்றி சொல்லுகிறதா, இந்த வசனத்துல நீ இருக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ள உனக்கு பங்கு இருக்கிறதா, இது உன்னை பற்றி சொல்லி இருக்கிறாரா கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஆமா என்னை பற்றி சொல்லி இருக்கிறார். ஏன்னு சொன்னா உன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார், நம்முடைய சொல்லியிருக்கிறார், உங்களுடைய சொல்லி இருக்கிறார். அப்ப அதற்குள்ளாக நான் இருக்கிறேன். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம். அந்த வாக்குத்தத்தத்துல எனக்கு தேவன் சுகத்தை சொல்லி இருக்கிறார் என்கிறதை நான் பார்க்கிறேன், அதை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னார், அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்ப நான் உனக்கு கைகளை வைத்து நான் ஜெபிக்கிறேன், நீ அந்த விசுவாசத்தினாலே, இப்ப இந்த வார்த்தையின் மூலியமா உண்டான அந்த விசுவாசத்தினாலே சுகத்தை நீ பெற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அவன், நான் இன்றைக்கே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். இன்றைக்கே நான் அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்னுடைய வியாதியை குறித்து தேவன் தம்முடைய வேத வசனத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய சித்தத்தை என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிறதை அறிந்து அதை நான் புரிந்து அதை நான் இருதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அது என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க பண்ணுகிறது தான் விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறார். என்னுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கே அது உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி
கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பர்த்திமேயுடைய சம்பவத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான 6 படிகளை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான 6 படிகள். முதல் படிகள் என்ன? தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க விரும்புகிற எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாக்கு தத்தம், நல்ல கவனிங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்துக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த பெற்ற வாக்குறுதியை நான் விசுவாசிக்க வேண்டும், அதை என் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, அப்படி நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள், என் சரீரத்துல நோய்கள் மாறாமல் இருக்கக்கூடிய தன்மைகள், அறிகுறிகள் மாறல, இன்னும் அதிகமாக கிராவா ஆகிறது, வியாதி வலிகள் அதிகமாக ஆகுகிறது என்கிறதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மேற்கொள்ள வேண்டும். நான்காவதாக, என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்ல காண்பிக்க வேண்டும், செயல்படுத்தி நான் காண்பிக்க வேண்டும். ஐந்தாவதாக, நான் விசுவாசத்தை பெற்று அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக, பெற்றுக்கொண்ட அற்புதத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பர்த்திமேயுடைய அந்த சம்பவத்துல நீங்க நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் 10வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். மார்க் 10வது அதிகாரம் 47வது வசனத்திலே இப்ப வாங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். அவன் சொல்கிறான், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டான். எப்படி கேள்விப்பட்டான்? கண்ணு தெரியாத அந்த மனுஷன் இயேசுவை கண்டதில்லை. இப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, ஜனங்கள் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது என்னன்னு சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசு வருகிறார். நாசரேத் என்ற ஒரு ஊர்ல இருந்து ஒரு போதகர், இயேசு என்ற ஒரு மனுஷன் போதகர், அற்புதங்களை செய்து சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் வருகிறார். இதுதான் அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்து கொண்டது. ஆனால் இவன் எப்படி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான்? இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறான். இவனுக்கு எப்படி தெரியும் இயேசுதான் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி? தாவீதின் குமாரன் என்று சொல்லி சொன்னால் மேசியா அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிறிஸ்து சொல்றோம் இல்லையா? கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை தான் மேசியா. மேசியா கிறிஸ்து என்று சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று. தேவன் மனுஷனா இந்த பூமியில வந்து தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறவராக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷனாகிய இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்போ இந்த பர்த்திமேயு அங்கே எழுதப்பட்டில்லாவிட்டாலும் இயேசுவை குறித்து அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு என்ற ஒருவர், ஒரு போதகர் நாசரேத் ஊரில் இருக்கிறார். அவர் இப்படியாக முடவர்களை குணமாக்குகிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், குருடர்களை குணமாக்குகிறார் என்கிறதெல்லாம் அவன் ஒரு பக்கத்தில் அவன் கேள்விப்படுகிறான். இன்னொரு பக்கத்துல தேவனுடைய வசனத்தையும் கேள்விப்படுகிறான். என்ன வசனத்தை அவன் கேள்விப்படுகிறான்? அதாவது மேசியா பூமிக்கு வரும்பொழுது அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்திலே அவன் கேள்விப்படுகிறான். ஏசாயா புஸ்தகத்துல 35வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா புஸ்தகம் 35வது அதிகாரத்துல மேசியா வரும்பொழுது என்ன நடக்கும், என்ன செய்வார், எதை நிறைவேற்றுவார், எப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்கிறதை அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. அந்த 35வது அதிகாரம் 10 வசனங்கள் இருக்கிறது. நீங்க மெதுவா அதை வீட்டுல சென்று வாசித்து பாருங்க. ஆனால் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இதுதான் மெசியாவை குறித்து சொல்லப்படுகிற அந்த ஒரு வார்த்தை. மெசியா வரும்பொழுது அவர் உங்களை ரட்சிப்பார். அதனால மனம் பதறுகிறவர்களை பார்த்து மனம் பதறாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க போய் தாராளமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்துல அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. இதைத்தான் பர்த்திமேயும் கேள்விப்படுகிறான். தேவனுடைய வசனத்தின் மூலியமாக கேள்விப்படுகிறான். ஒரு பக்கம் இயேசு என்கிற அந்த மனுஷன், நாசரேத் ஊர்ல இருந்து இருக்கிற அந்த மனுஷன் இப்படியே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும், இன்னொரு பக்கம் வேத வசனத்திலிருந்து மெசியா என்கிறவர் வரும் பொழுது
அவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்வார் என்கிறதை அவன் கேள்விப்பட்டு இருதயத்தில் பாருங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்ன தீர்மானம்? இந்த இயேசுதான் மெசியா. அல்லேலூயா. இந்த இயேசுதான், நாசரேத் ஊர்ல இருந்து வருகிற இந்த இயேசுதான் மெசியா. ஜனங்களுக்கு அது தெரியல பாருங்க, கண்கள் இருக்கிற ஜனங்களுக்கு அது தெரியல. அவங்க சொல்றாங்க, யார்ப்பா என்ன சத்தம், ஏன் இப்படி ஜனங்களுடைய சடிதை கேட்குதுன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நாசரேத் ஊர்ல இருந்து ஒரு போதகர் இயேசுன்றவர் வரார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவனுக்கு நல்லா தெரியுது, இந்த இயேசுதான் வேதம் போதிக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இயேசுதான் ஜனங்களை ரட்சிக்கிறவர். இந்த இயேசுதான் கண்களுடைய குருடுகளை திறக்குகிறவர், முடவர்களை மான்களை போல துள்ளி குதிக்க செய்கிறவர், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர், சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர். அப்படி என்கிறதை அவன் இருதயத்தில் தீர்மானித்து அவன் இந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான். இந்த இயேசு என் கண்களை திறப்பார். அல்லது முடிவு பண்ணி விட்டான், அது இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டான். முதல் படியில தேவனுடைய வார்த்தையிலிருந்து இயேசு என்னவெல்லாம் செய்ய சித்தமாயிருக்கிறார், என்ன செய்வார் அப்படி என்கிறதை அந்த மனுஷன் கேள்விப்பட்டு அதை இருதயத்திலே அவன் விசுவாசித்தான். ஆமென். இப்போ இரண்டாவதாக அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த விசுவாசத்தை விசுவாசித்த பிறகு, அந்த வார்த்தையின் மூலியமாக விசுவாசித்த பிறகு இரண்டாவது படி என்ன? அவன் இயேசுவை நோக்கி அவன் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த காது கேட்காத மனுஷன் வந்திருந்தார் இல்லையா? அப்ப அந்த காது கேட்காத மனுஷன் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் எடுத்து காண்பிக்க அவர், நான் இன்றைக்கே விசுவாசிக்கிறேன், இன்றைக்கே எனக்கு அற்புதம் உண்டாகும் அப்படி சொல்லி ரெடி ஆகிவிட்டார். அவருடைய கண்களிலே அந்த விசுவாசம் தெரிகிறது. ஆமென். பாருங்க, விசுவாசம் என்கிறது காணக்கூடியது. ஆமென். கண்களிலே அந்த ஒரு பிரகாசத்தை அந்த ஊழியக்காரர் பார்த்துட்டு, இதுதான் ஜெபிக்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த காதுல கையை தொட்டார். அவ்வளவுதான். தொட்ட மாத்திரத்துல ஒளி அந்த மனுஷனுடைய காதலை சென்றது. ஆமென். இன்னொரு காதை போல அவனுடைய காது கேட்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. அதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதம். தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வசனத்திலிருந்து கேள்விப்படுகிறதுனால. ஆமென். இதுதான் அந்த முதல் படி. இரண்டாவதாக பர்த்திமை என்ன பண்ணுகிறான்? எடுத்து வாசிக்கலாம். மார்க் 11வது அதிகாரம் 47வது வசனத்துல, இப்போ இந்த இயேசுதான் அந்த பக்கமாக போகிறார் அப்படின்னு சொல்லி பர்த்திமை கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவனால அடக்கி கொள்ளவே முடியவில்லை. அல்லேலூயா. அவன் கத்தி கூவுகிறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும். அல்லேலூயா. ஏன் இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறான்? போதகரே, ரபுனியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்களே, ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாமே, இயேசுவே அப்படின்னு சொல்லி தனக்கு பர்சனலான தேவனாக அவன் பாவித்து அவன் கூப்பிடுகிறான். அல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு சொந்தம். ஆமென். இந்த இயேசு அவங்களுக்கு அற்புதங்கள் செய்தார், இவர்களுக்கு அற்புதம் செய்தார், எனக்கு செய்வார். ஆமென். என்னுடைய இயேசு. சொல்லுங்க, என்னுடைய இயேசு. என்னுடைய இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு எனக்காகவே இந்த வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறவர், எனக்காகவே இந்த வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறவர். அதை உரிமையாக உங்களுடைய பர்சனலாக அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிறதுல இரண்டாவது படியில இருக்கணும். அப்ப அந்த மனுஷன் தன்னுடைய இருதயத்திலே இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு, நான் இருந்த இடத்துல சரி என்னுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து இயேசு எனக்கு அற்புதம் செய்யட்டும் என்று காத்து கொண்டிருக்கவில்லை. அவன் தான் எதை விசுவாசித்தானோ அதை கூவி அழைக்கிறான், தாவீதின் குமாரனே. ஏன் தாவீதின் குமாரனே? ஏன்னா தாவீதின் குமாரன் வரும்பொழுது கண்கள் குருடை அவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. கண்களை அவர் திறப்பார். அவனுடைய பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைக்கு ஏற்ற தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அவன் யூதனாக இருந்திருப்பான். அப்ப அங்க தேவனை குறித்து நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன வேணும்? கண் குருடு சுகமாக வேண்டும். அப்ப அதுக்கு என்ன தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை உறுதியாய் அவன் பற்றி கொண்டான். ஆமென். அதை அவன் பற்றி கொண்டு இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறான். ஏன்னு சொன்னா, அவர் குணமாக்கினால் நான் குணமாகி விடுவேன். ஆமென். அவர் என்னை ரட்சித்தால் நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அதுல எந்த மாற்று கருத்துமே அதுல இல்லை.
அப்ப நான் விசுவாசம் என் இருதயத்துல உண்டான பிறகு அதுல யோசிக்கிறதுக்கு அதுல இடம் இல்லை, அதுல மாற்று கருத்துக்கு அதுல இடம் இல்லை. அந்த இயேசுவை நான் கூவி அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அழைப்பான். அல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரியே, வியாதி சுகமாக வேண்டும், இந்த பலவீனம் நீங்க வேண்டும், இந்த வருத்தம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். இருதயத்துல விசுவாசம் உண்டாகி விட்டதா? தேவனுடைய வசனத்திலிருந்து அதற்குரிய விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டனா? அப்படி நீ பெற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியது இயேசுவை கூவி அழைக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாகவே ரெண்டு விதமான விசுவாசம் உடைய ஜனங்கள் இருப்பாங்க. ஒன்று விசுவாசம் எல்லாம் இருக்கும், ஆனால் மந்தமான ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மந்தமான விசுவாசம், passive faith, மந்தமான ஒரு விசுவாசம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். அது என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆமா அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் தான், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து ஒரு சீரியஸா அதுல செயல்பட மாட்டார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு அதை எதிர்பார்த்து அதுல சீரியஸா அதுல எதுவுமே செய்ய மாட்டார்கள். அதை வைத்து அதுல ஜெபிக்க மாட்டார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நல்ல ஆசையா பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதை ஒரு ஓரமா வைத்து விட்டு அப்படி அக்கடான்னு சொல்லி அப்படி இருந்து விடுவார்கள். அப்ப பல நாட்கள் கழித்து என்னங்க சுகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? இல்லைங்க, நானும் ஜெபித்து பார்த்தேன், ஒருவேளை அது தேவனுக்கு சித்தம் இல்லை போல, ஒருவேளை தேவன் அது எனக்கு செய்ய விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த விசுவாசத்தை அப்படியே அனைத்து அனல் இல்லாமல் அப்படியே அனைத்து ஓரமா வைத்து விடுவார்கள். ஆனா இன்னொரு விசுவாசம் என்று சொல்லி இருக்கிறது, அது தீவிரமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அக்ரெசிவ் ஃபெய்த். ஆமென். தீவிரமான விசுவாசம். மத்தேயு 11வது அதிகாரத்தை நம்ம எடுக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரத்துல அந்த ஒரு வார்த்தை வருகிறது. Matthieu 11 verset 12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள், சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள், தீவிரமாய் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. எங்க பலவந்தம் பண்ண போகிறோம்? மனுஷர்களிடத்துல அல்ல, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில தேவனிடத்துல. ஆமென். பரலோக ராஜ்யத்தின் இடத்துல பலவந்தம் பண்ணுகிறவர்கள். ஆமென். பலவந்தம் சொன்னா கட்டாயப்படுத்தி அதை ஆக்ரோஷமா அதை பிடித்து இழுத்துக் கொள்கிறது. ஆமென். அதுதான் அந்த பலவந்தம் என்ற அந்த ஒரு வார்த்தை. தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதாக இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சொல்லும் பொழுது தேவனுடைய ஆளுகையில நமக்காக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். இப்ப தேவன் அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அவர்கள் தீவிர ஒரு விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் பெற்ற அந்த வாக்குத்தத்தம் நல்லா கவனிங்க. அவர்கள் வியாதியை குறித்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வியாதியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் ஓய மாட்டார்கள். ஆமென். அதற்காக எதையாவது செய்வார்கள். ஆமென். அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க ஜெபிக்கிறீர்களோ, அறிக்கை செய்கிறீர்களோ, விசுவாசம் பண்ணுகிறீர்களோ, கூவை அழைக்கிறீர்களோ, கதறுகிறீர்களோ, அழுகிறீர்களோ, எதையாவது செய்வார்கள். அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் ஓய மாட்டார்கள். அதற்காக என்ன சிரமத்தை எடுக்கவும் அவர்கள் ஆயத்தமா இருப்பார்கள். எந்த தடைகளையும் மேற்கொள்ள அவர்கள் ஆயத்தமா இருப்பார்கள். தேவன் எனக்காக எழுதி கொண்டிருக்கிற இந்த உயிர், இந்த பத்திரத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமென். அவரை அமைதலாய் இருக்க விடாமல் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். காரணம் கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 29:13, திருப்ப வேண்டாம், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆமென். சொல்லுங்க, என்னை உங்கள் முழு இருதயத்தோடு தேடுவீர்கள்
என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நிச்சயமாய் கண்டடைவீர்கள். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட அந்த பலவந்தம் பண்ணுகிற விசுவாசத்தை தேவன் விரும்புகிறார். ஆமென். அதை அவர் எதிர்பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஏதோ ஒரு அறக்குறை மனசோடு, ஏதோ ஆட்சியில ஒரு கால், ஒரு சேற்றில ஒரு கால் மாதிரி, அப்படியே சரி கிடைச்சா கிடைக்கட்டும், கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா அவருக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறது இல்லை. முழு இருதயத்தோடு, ஆமென், முழு பலத்தோடு நான் பெற்றுக்கொண்டே தீருவேன் என்று சொல்லி நான் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அதை விரும்புகிறார். ஆமென். இந்த பர்த்திமேயு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும், மனம் இறங்கும் என்று சொல்லி ஜன கூட்டம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அதுல அவன் கத்தி கூவுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, என்னுடைய வியாதி குறித்து தேவன் என்ன வசனத்தை சொல்லியிருக்கிறாரோ அதை நான் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இதை நீர் செய்து நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உம்மை விடமாட்டேன், நீர் என்னை சுகமாக்கினால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன், இது எனக்கு செய்யும், எனக்கு நீர் செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீர்களோ, நீங்க கூவி அழைக்கிறீர்களோ, நீங்க அறிக்கை செய்கிறீர்களோ, அல்லது நீங்க கண்ணீரோடு உபவாசம் இருக்கிறீர்களோ, என்ன செய்தாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த 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 மந்த விசுவாசம் சொல்கிறது, அது ஏதோ ஒரு நாள் உழம் போல அப்படின்னு சொல்லி, அப்படி யாராவது ஒரு தங்க தட்டில் அதை வைத்து இந்த ஒரு சுகம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள் என்கிறது போல காத்து கொண்டிருப்பார்கள். அது அப்படி நடக்காது. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த படிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது படி. மூன்றாவதாக அந்த பர்த்திமேயு என்ன பண்ணுகிறான், இயேசுவை நோக்கி அவன் கூவி அழைத்த பொழுது அவனுக்கு அநேக எதிர்ப்புகள் உண்டானது. ஆமென். இன்றைக்கும் நம்ம தேவனை தேடுகிறோம், அல்லது ஒரு வசனத்தை விசுவாசித்து நான் அதன் மேல விசுவாசத்தை கட்டி எழுப்பி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக தடைகள் உண்டாகும். அவனுக்கு என்ன உண்டானது? மார்க் 10வது அதிகாரம். அல்லேலூயா, இருக்கிறீங்களா? ஆமென். மார்க் 10வது அதிகாரம் 47 நான் வாசிக்கிறேன். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாமல் இருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அந்த ஜன கும்பல் என்ன பண்ணுகிறார்கள்? அவனை அதட்டுகிறார்கள். இந்த மூல பாஷையில நம்ம வாசித்து பார்த்தால் அவனை பயமுறுத்துகிறார்கள், அவனை மிரட்டுகிறார்கள். அமைதியாரு, இல்லைன்னா நான் உன்னை அடிப்பான் அப்படிங்கிறது போல அவனை மிரட்டுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு கூட நம்ம தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது அநேக சத்தங்கள் உங்களுடைய சத்தத்தை அடக்கும், அமைதிப்படுத்தும், மிரட்டும். என்ன சத்தம்? நான் எப்படி பாரம்பரியத்தில் வளர்ந்து வந்தேன், பாரம்பரியம் சொல்லும், இல்ல அற்புதங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா இரு, அற்புதம் சொல்லி இயேசுன்னு சொல்லி நீ ஓடாது, அற்புதம்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் இயேசுடைய காலத்திலேயே முடிந்து போய்விட்டது, அற்புதம் உனக்கு நடக்காது, உன்னுடைய வியாதி உனக்கு சுகமாகாது. இயேசு என்று சொல்லி நேரத்தை வீணாக்காம வேற ஏதாவது ஒரு வழியில உன்னுடைய வியாதியை சுகமாக்க நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய பழைய பக்தி, என்னுடைய பாரம்பரியங்கள் சொல்லும். உனக்கு யாராவது அற்புதம் நடந்திருக்கிறத நீ பார்த்திருக்கிறியா? உங்க குடும்பத்துல அற்புதம் நடந்திருக்கிறது நீ பார்த்திருக்கிறாயா? உனக்கு என்னமோ அற்புதம் நடக்க அப்படின்னு சொல்லி எப்படி உனக்கு அந்த நம்பிக்கை, நீ நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன? நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் என்னை அடக்கும். ஜனங்க கூட சொல்லுவாங்க, ஏமா நீ வீணா சபன்னு ஓடிக்கொண்டிருக்கிற, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் சொல்லிட்டு ஏன் ஓடிக்கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி அடக்குவார்கள். பர்த்திமேயு அதுக்கெல்லாம் அடங்குகிறவன் அல்ல, அவன் முன்னிலும் அதிகமாக அவன் கத்தி கூவினான். அல்லேலூயா. வேற என்ன சத்தம் நம்மை அடக்கும்? என்னுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய ஒரு பயம், என்னுடைய ஒரு சந்தேகம் என்னை அடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், சரி இன்னைக்கு இந்த வசனங்களை கேட்டேன், இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் என்னுடைய இருதயத்துல என்னுடைய மனதுல சந்தேகம் சொல்லும், அதெல்லாம் குணமாகாது. டாக்டர் சொன்னாரு இல்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு? இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தியே, ராந்தேவுக்கு போயிட்டு வந்தியே, டாக்டர் உனக்கு என்ன சொன்னாரு? சுகமாகாதுன்னு தானே சொன்னாரு. அப்ப நீ எப்படி சுகமாகன்னு சொல்லி அவங்க எவ்வளவு படித்திருக்கிறார்கள், படித்ததை வைத்து அவர்கள் சொல்றார்களே,
அதை விட்டு இந்த வசனம் ஏதோ இத்தனை ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வசனத்தை நீ விசுவாசிக்கிறேன், நீ அடங்கு, அமைதியா இரு, உனக்கு அற்புதம் நடக்காது, மிரட்டும். நீ இதை நம்பிக்கொண்டு இருந்தா வியாதி இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். மிரட்டுவார்கள். இன்னும் சாத்தான் ஒரு பக்கம் சந்தேகத்தை விதைப்பான். சாத்தான் சொல்லுவான், அற்புதம் நடக்காது உனக்கு, பாருங்க வியாதி அப்படியே இருக்கிறது, நீ என்னமோ இயேசுவின் தழும்புகளால் சுகமான அவர் உன்னுடைய பரிகாரிலாம் சொல்றியே, எங்க உன் வியாதி அப்படியே இருக்கிறது, கண்ணை திறந்து பாரு, குருடா இருக்காதே, உன் வியாதி அப்படியே இருக்குது, வலி இருக்கிறது உனக்கு தெரியலையா, உனக்கு வலிக்குது தானே, அப்ப நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமான ஏன் சொல்ற? சாத்தான் சொல்லுவான், அடங்கு, அமைதியாரு. பர்த்திமேயு அது எல்லாவற்றையும் அவன் மேற்கொண்டான். ஆமென். அவன் அதுக்கெல்லாம் பார்த்து அடங்குகிறவன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவன் மென்மேலும், ஆமென், அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். ஆனா பர்த்திமேயு ஆரம்பத்துல கூப்பிடும் பொழுது ஒரு சின்ன அளவுல தான் அவன் ஆரம்பிச்சிருப்பான். சின்ன ஒரு அளவு அவன் சொல்லியிருப்பான், கேள்விப்பட்டு இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாவேன், யாருக்காவது கேட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்றீங்க பாருங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விசுவாசம் தான், பரவாயில்லை, சின்ன அந்த விசுவாசத்தோட ஆரம்பிங்க. சந்தேகம் ஒரு பக்கம் மூலையில இருக்குதா, பரவாயில்லை, சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க அந்த சின்ன விசுவாசத்தை நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசத்தை குறித்து இயேசு சொல்லும்போது மத்தேயு 17வது அதிகாரத்துல இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது 17வது அதிகாரம் 20வது வசனத்துல கடுகு விதை அளவு, பிற்பகுதியில் இருந்து வாசிக்கிறேன், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப அந்த ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒரு சின்ன கடுகு விதை அளவுல தான் விசுவாசிக்கிறேன். யார் கடுகு மரத்தை பார்த்து இருக்கிறது? கடுகு மரத்தை யார் பார்த்திருக்கிறீங்க? நான் ஏதோ சின்ன ஒரு பூண்டு செடி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனால் இந்த செய்திக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அது தட்டி பார்த்தா பெரிய மரம், 20 அடி 30 அடி உயரத்துக்கு வளர்ந்து 30 அடி அகலத்துக்கு அந்த மரம் படரும். அவ்வளவு பெரிய மரம், சின்னோண்டு கடுகு விதை அளவு. அப்ப இயேசு சொல்கிறார், அது விதைக்கப்படும் போது கடுகு விதையாக தான் அது இருக்கிறது, ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாக ஆகும், அநேக பறவைகள் அதுல வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்னுடைய விசுவாசமும், நான் சந்தேகத்தோடு கூட விசுவாசிக்கிறேன், சந்தேகமும் விசுவாசமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது இருக்க முடியும். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசத்தை நான் அறிக்கை செய்வேன். அந்த கடுகு அளவாகவே அது இருக்காது, அது உருமாறும். ஆமென். மண்ணில் அதை விதைக்கும் பொழுது அது உருமாறும். ஆமென். அது அந்த மண்ணை பிரித்து கொண்டு அது வெளியில முளைத்து வர அதற்குள்ளாக தேவன் அந்த ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த விதை எது? தேவனுடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் அந்த விதை. ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், விதை. அல்லேலூயா. அப்ப அந்த விதை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு சொல்லுகிறார், யோவான் 6:63 திருப்ப வேண்டாம், என்னுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாகவும் அது இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கடுகு விதைக்குள்ளாக எப்படி ஜீவன் இருக்கிறதோ, எப்படி அது உயிர் இருக்கிறதோ, அப்படியே என்னுடைய வார்த்தையில நீ அறிக்கை செய்கிறியே, அந்த வார்த்தையில என்னுடைய ஜீவன் இருக்கிறது. அது கடுகு விதையா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பக்கம் உனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, மனுஷர்கள் உன்னை தடை பண்ணாலும் பரவாயில்ல, அது நீ சொல்லு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். அவருடைய வியாதிகளை சுமந்து விட்டார், இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்பாலே போ சாத்தானே. இயேசு என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார். என்னுடைய வலிகளை அவர் சுமந்து விட்டார், என்னுடைய இருதய நோயை அவர் சுமந்து விட்டார், என்னுடைய கேன்சர் கட்டியை அவர் சுமந்து விட்டார், என்னுடைய முதுகு இடுப்பு எலும்புகள் வலிகளை அவர் சுமந்து விட்டார். நான் அவருடைய தழும்புகளாலே சுகமாய் இருக்கிறேன். அது நீ சொல்லு. நீ முதல் தடவை சொல்லும் போது ஜனக்கூட்டத்துடைய சத்தம் பெருசா இருக்கும், உங்களுடைய சத்தம் இங்கதான் இருக்கும், ஜனக்கூட்டத்துடைய சத்தம் அங்க இருக்கும், உங்களை அமுக்கும். அப்படியே அந்த சத்தம் அமைதியா அடங்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது?
தமிழில் அழகா இருக்கிறது. நான் பிரெஞ்சில் பார்த்தேன், அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. தமிழ் அழகா இருக்கிறது. 19வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 20 வசனம். தேவனுடைய வசனம் மேல நீங்க பகுதியிலே வாசித்து பாருங்க. தேவனுடைய வசனம் எப்படி வல்லமை உள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அது பலத்துல அது விருத்தி அடைமா. விருத்தி அடைறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளை. ஆமென். அது பெருகும், அது பெருகும். பெருகி அது என்ன பண்ணும்? அது மேற்கொள்ளுகிற வல்லமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மேற்கொள்கிற வல்லமை இருக்கிறது. பவுல் இந்த அதிகாரத்துல எபேசு என்ற பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணுகிறார். ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஒரு ஆள் கூட விசுவாசிகள ரட்சிக்கப்படல. மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறார், மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறார், மறுபடியும் தேவனுடைய வார்த்தை விதைக்க 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 தேவனுடைய வார்த்தை பலன் கொண்டு விருத்தி அடைந்து மேற்கொண்டதா. என்னத்தை மேற்கொண்டது? அங்க இருந்த மந்திரவாதத்தை எல்லாம் மேற்கொண்டது, அங்க இருந்த எதிர்ப்புகளை எல்லாம் மேற்கொண்டது. தேவனுடைய வார்த்தை அந்த நகரத்தில் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினதாம். ஆமென். அப்ப என்னுடைய விசுவாசத்தை ஆரம்ப நாளில் நான் ரொம்ப கொஞ்சமான சத்தத்தோடு நான் சொல்லும் பொழுது, சாத்தானுடைய சத்தம், என்னுடைய புத்தியிலிருந்து எழும்பக்கூடிய சத்தம், மனுஷனுடைய சத்தம் பெரிய சத்தம் மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்ல, நான் அறிக்கை செய்ய இந்த சத்தம் குறைஞ்சினே வரும். சாத்தான் முன்னாடி சொன்னா உனக்கு சுகமாகாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்தது சொன்ன, இல்லப்பா உனக்கு சுகமாகாது, ஏன் ஒன்னும் சொல்லின்னு இருக்கிறேன்னு. மூணாவது, உனக்கு சுகமாகாதுன்னு சொன்னல, ஏன் கத்துற, ஏன் கூவுற, ஏன் ரொம்ப கம்பீரமா அறிக்கை செய்கிற, ஏன் பதற அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். நீங்க ஒன்னும் நீங்க அறிக்கை செய்ய அவனுடைய சத்தத்தை தேவனுடைய வார்த்தை மேற்கொண்டு விடும். அல்லேலூயா. இப்போ பர்த்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனே மனம் இறங்கும் அப்படி சொல்லி கூட்ட பொழுது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முன்னாடி அந்த ஜன சத்தங்கள் எல்லாம் அவனை அடக்கினது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்ப அந்த சத்தம் எங்க? சத்தம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. வசனத்தை பாத்தீங்களா? மார்க் 10வது அதிகாரத்துல, மார்க் 10வது அதிகாரத்துல 48வது வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே சொல்லுகிறது, இயேசு நின்று விட்டார். அல்லேலூயா. அப்ப ஜனங்களுடைய சத்தம் எல்லாம் என்ன ஆச்சு? அவர் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவனை அடக்கினார்கள், அதெல்லாம் எங்க ஆகிவிட்டது? அது எல்லாமே அமைதல் ஆகிவிட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ளுகிற வல்லமை உடையது. ஆமென். என்னுடைய சந்தேகத்தை அது மேற்கொள்ளும். எப்படி சந்தேகப்படாம இருதயத்தில் விசுவாசிக்கிறது? சந்தேகம் ஒன்னாவே இருக்கும், ஒரு காலகட்டத்துக்கு இருக்கும்னு சொன்னீங்களே, எப்படி அதை மேற்கொள்றது? எப்படி அந்த சந்தேகத்தை இருதயத்திலிருந்து விரட்டுகிறது? தேவனுடைய வார்த்தையை சொல்லும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அது பலனடையும் தேவனுடைய வார்த்தை, அது விருத்தி அடையும் தேவனுடைய வார்த்தை, அது மேற்கொள்ளும். ஆமென். என்னுடைய குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஏற்ற தேவனுடைய சித்தம் என்ன என்கிறதை நான் அறிந்து அதை நான் அறிக்கை செய்ய அந்த அறிகுறிகள் எல்லாம் அறிகுறிகள் வர பேசும். நீங்க அறிக்கை செய்ய இப்போதான் வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். வலியுடைய சத்தம் அதிகமா இருக்கும், உங்களுடைய சத்தம் கம்மியா தான் இருக்கும். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மாறாம இருக்கும். இன்னும் அந்த மூச்சு வாங்குற தன்மை அப்படியே இருக்கும். ஐயோ வியாதி சுகமாகலையே, பரவாயில்ல, அறிகுறிகள்லாம் அப்படிதான் இருக்கும். அப்ப மாம்சம் ஒரு பக்கம் சத்தமா பேசுது. நான் சொல்வேன், இல்ல, என்னுடைய தேவனுடைய வார்த்தை பலன் உள்ளது, என் தேவனுடைய வார்த்தை விருத்தி அடையும், என் தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ளும். அல்லேலூயா. இந்த அறிகுறிகளை மேற்கொள்ளும், என்னுடைய சந்தேகத்தை மேற்கொள்ளும், என்னுடைய சஞ்சலத்தை தவிப்பை மேற்கொள்ளும், அற்புதத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. மூன்றாவது படியாக, ஆமென், முதல்ல அவன் தன்னுடைய தேவைக்கு ஏற்ற தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். அந்த வசனத்தை அவன் விசுவாசித்தான், அறிக்கை செய்தான். அவன் அறிக்கை செய்தபோது அநேக தடைகள் உண்டானது. ஆனால் அந்த தடையெல்லாம் அவன் மீறி அவன் தேவனுடைய வசனத்தை சொல்ல 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 தேவனுடைய வார்த்தை மேற்கொண்டு மற்ற எல்லா சத்தங்களும் அடங்கி விட்டது. அல்லேலூயா. சரி, நான்காவதாக பர்த்திமேயு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த சம்பவத்துல தேவன் நமக்கு என்னத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார்? நான்காவதாக
இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். 49வது வசனம். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னார்களாம். ஆமென். இப்ப தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிற்க பண்ணுகிற ஒரு சத்தம் ஒரு விசுவாச சத்தம். ஆமென். சொல்லுங்க, நான் விசுவாசத்தினாலே இயேசுவை கூப்பிட்டால் அவர் நிற்பார். அவர் அநேக அலுவல்களாக போய் கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய சத்தம் விசுவாசத்தின் சத்தம், ஒரு தீவிரமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. நான் செயல்படுத்தும் பொழுது அது இயேசுவை நிற்க செய்கிறது. ஆமென். அவர் நின்று ஊழியர்களை அனுப்பி அவர்களை கூப்பிட்டு வர சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனை பலப்படுத்தி, இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். சொன்ன பொழுது நல்லா கவனித்து பாருங்க. 50வது வசனத்துல, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். அதுக்கப்புறம் அவன் கத்தல, அதுக்கப்புறம் அவன் கூவல, அதுக்கப்புறம் அவன் அறிக்கை செய்யல. பாருங்க, நான் எது வரைக்கும் நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், எது வரைக்கும் விசுவாசத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எது வரைக்கும் என்னுடைய வியாதியை சுகமாக்க என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இருதயத்துல கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்டு விட்டார். ஆமென். அப்படின்ற ஒரு உறுதி. நல்லா கவனிங்க. நீங்க முதல் தடவை சொல்லும் பொழுதே தேவன் அதை கேட்டு விட்டார். நீங்கள் முதல் தடவை ஜெபிக்கும் பொழுதே தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு விட்டார். நீங்கள் முதல் தடவை விசுவாச அறிக்கை செய்யும் பொழுதே தேவன் அந்த சத்தத்தை கேட்டு விட்டார். ஆனா என்னுடைய இருதயம் தான் அதை விசுவாசிக்க மாட்டுது. என்னுடைய இருதயத்துலதான் பல சந்தேகங்கள் எழும்புகிறது, பல சத்தங்கள் எழும்புகிறது. சாத்தான் அதுல தடைகளை கொண்டு வருகிறான். இப்போ நான் எது வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து எது வரைக்கும் இயேசுவை நோக்கி கூவி கொண்டிருப்பேன், என்னுடைய இருதயத்துல ஏம்பா இயேசுடைய சத்தத்தை கேட்டு விட்டார், உன்னை கூப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும், அல்லேலூயா, என்னுடைய ஜெபத்தை இயேசு கேட்டு விட்டார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து விட்டால் நீங்க திரும்ப 10 தடவை அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஏன் பல தடவை சொல்லணும்னு சொல்றோம்? என்னுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள மாட்டுது. இயேசு அத்திமரத்தை பார்த்து அதை இனி ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்துல கனி பூசியாமல் இருக்கட்டும் என்று சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். 2வது தடவை சொல்லல, 4வது தடவை சொல்லல, 100 தடவை சொல்லல. ஏன்னு சொன்னா அவர் சொல்லும் பொழுது நான் சொன்னபடிதான் இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்து விட்டார். ஆனா எனக்கு இன்றைக்கு அநேக அந்த சிந்தனைகள், அநேக சந்தேகங்கள், அநேக சத்தங்கள் என்னை அடக்குகிறபடினால நான் மேற்கொண்டு 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 தேவனுடைய வார்த்தை அந்த சத்தங்களை மேற்கொள்ளுகிற வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆமென். நான் எனக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாகி விட்டதுன்னு சொன்னா உடனே நான் போர்த்தி கொண்டிருக்கிற அந்த போர்வையை தூக்கி எறிந்து விடுவேன். அல்லேலூயா. அவன் தன் அந்த மேல் வஸ்திரத்தை அவன் எறிந்து விட்டு இயேசுவினிடத்திலே அவன் வந்தான் அப்படிங்கிறதாக அந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்துல அந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாரும் கண்ட மாதிரி அப்படியே பிச்சை எடுத்துட முடியாது. இந்த ட்ரெயின்லாம் நீங்க போகும்போது பாருங்க, நல்லா வாட்டஞ்சாட்டமா நல்லா நைக் அதிதாசன் சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கின்னு அவங்க வந்து ஏதாவது சாத்தியம் இருக்குதா, ஏதாவது காசு இருக்குதான்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அப்படி யாரும் எடுத்துட முடியாது. இஸ்ரவேல் தேசத்துல ஆலயம் அங்கீகரித்து அவர்களுக்கு அந்த அங்கியை கொடுப்பார்கள், ஒரு மேல் அங்கியை கொடுத்து. அப்ப ஜனங்களுக்கு தெரியும் இவர் தான் பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப இவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள், பிச்சை கொடுப்பார்கள். அப்ப இந்த மனுஷன் இயேசு கூப்பிடுகிறார் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்துல அந்த அங்கியை தூக்கி எறிந்து விட்டான். அல்லேலூயா. அந்த அங்கிதான் அவனுக்கு வருமானம். பாருங்க, அந்த அங்கிதான் சமுதாயத்துல அவனுக்கு ஒரு அங்கீகாரம், அவனுக்கு அங்கீகாரமா இருக்கிறது அந்த அங்கிதான், அவனுக்கு வருமானத்தை கொடுக்கிறது அந்த அங்கிதான். அல்லேலூயா. அந்த அங்கி எனக்கு இனி தேவைப்படாது. இதுதான் விசுவாசம். பாருங்க, அல்லேலூயா. எனக்கு இந்த அங்கி இனி தேவைப்படாது. இயேசு என்னுடைய சத்தத்தை கேட்டு விட்டார். இன்றைக்கே நான் அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறேன். விசுவாசிக்கிறவங்க ஐயா அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிற நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். அப்ப அந்த அங்கியை நான் கழற்றி எறிந்து விட வேண்டும். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான் அந்த அங்கி அவன் இயேசுவை நோக்கி போகும் பொழுது அவனுடைய காலில் தடுக்கி அவனை விழ செய்யும், அது தடையாக இருக்கும். இயேசுவை நோக்கி போறதுக்கு ஒருவேளை அந்த அங்கி தடையாக இருக்கும். ஏன் இந்த அங்கி தடை? இனிமேல் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிந்து விட்டு அவன் வந்திருக்கலாம். அப்ப இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அங்கி என்ன? அநேக ஜனங்கள்
வேலை வேலை, அதுதான் அவங்களுடைய வருமானம். வேலையினால்தான் வருமானம் வருது. யாருக்கும் கூரை பிச்சு கொண்டு கொட்டவில்லை. வேலை வேலை என்று சொல்லிவிட்டு அந்த வேலை இவர்கள் இயேசுவை தேடி வருவதற்கு தடையாக அதை ஆக்கி விடுவார்கள். வேலை 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 என்று சொல்லி அது பார்வோன் அப்படியாக அவர்களை அடிமைப்படுத்தி, வேலையிலேயே அடிமைப்படுத்தி அவர்களை கட்டி வைத்து விடுகிறான். வேலையின் நிமித்தம் அதுதான் அவருடைய வருமானம். அது அவர்களை தேடி வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த பர்த்திமேயை பாருங்க, அந்த அங்கியை அவன் தூக்கி எறிந்து விட்டான். அல்லேலூயா, தூக்கி எறிந்து விட்டான். வேத வசனம் சொல்லுகிறது எபிரேயர் புஸ்தகத்துல 12வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகத்துல 12வது அதிகாரம், இயேசுவை நோக்கி நாம் போகும் பொழுது முதல் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். இயேசுவை நோக்கி செல்லுகிறது தான் விசுவாசம். ஆமென். இயேசுவை தேடி செல்லுகிறது தான் விசுவாசம். இப்போ இதற்கு தடையாக எது இருக்கிறது? தடையாக இருக்கக்கூடிய எனக்குள்ள இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாவற்றையும் நான் உதறி தள்ள போகிறேன். ஆமென். என்னை நெருக்கி நிற்கக்கூடிய பாவ கிரியைகள் எல்லாவற்றையும் நான் நெருக்கி தள்ள போகிறேன். காரணம் இவைகள்லாம் இருந்தா உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்தி காட்ட முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு நமக்கு விசுவாசத்தை செயல்படுத்தி காட்ட ஏன் தடையா இருக்கிறது? ஏன் இயேசுவை தேடி ஓடி வருவதற்கு தடையா இருக்கிறது? அந்த அங்கியை கழிச்சு போட முடியவில்லை. அந்த அங்கியை கழிச்சு போட முடியவில்லை. அநேக காரியங்கள் இருதயத்தில் பாரமாக அடைத்துக் கொண்டிருக்கிறது. அநேக பாவ கிரியைகள் இருதயத்தில் அடைத்துக் கொண்டிருக்கிறது. அநேக அசுத்த காரியங்கள் இருதயத்தில் அடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ என்னுடைய அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அது தடையாக அது இருந்துவிடும். ஆனால் அந்த அங்கியை நான் தூக்கி எறிந்து விடும் பொழுது சிறு பிள்ளையை போல நான் இயேசுவை நோக்கி ஓடி வர முடியும். ஆமென். அநேக ஜனங்கள் எனக்கு அந்த பலவீனம், அந்த ஃபத்திகை, அந்த சோர்வு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சோர்வுகள், தன்னுடைய சொகுசு, நம்முடைய சரீரத்தினுடைய அந்த ஓய்விற்காக தேவனை மறுதலித்து விடுவார்கள். தேவன் என்றைக்கும் இருப்பார் தானே, இல்லையா? தேவன் எப்ப போனாலும் இருப்பார். அவர் கோச்சிக்க போறார் இல்லையா? அவர் கோவித்துக் கொள்ளவா போகிறார். எப்ப போனாலும் அவர் இருப்பார். நம்ம ஓய்வு எடுப்போம், நம்ம வீட்டுல நல்லா தூங்கலாம், நம்ம நல்லா சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீர சொகுசுக்காக தேவனை விட்டு விடுவார்கள். இன்னொரு வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், மத்தேயு புஸ்தகத்துல இல்ல மார்க் புஸ்தகத்திலையும் அது இருக்கிறது. அங்க திருப்புங்க, அதே மார்க் 10வது அதிகாரத்திலேயே பாருங்களேன். மார்க் 10வது அதிகாரம், மார்க் 10வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்ட எவனும். யாராவது விட்டு இருக்கிறீங்களா? இயேசுவுக்காக இதுல யாராவது ஏதாவது விட்டு இருக்கிறீங்களா? தெரியல. வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலேயே துன்பங்களோடு கூட, அது விட்டது நிமித்தம் ஒரு சில துன்பங்கள் வரலாம், அதனோடு கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க என்ன சொல்ல வராரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து? என் நிமித்தமாக நீங்க எதையாவது விடுகிறீர்கள், உங்களுடைய சரீர சொகுசு நீங்க நல்லா தூங்கி இருக்கலாம் அப்படி என்று சொல்லிட்டு நீங்க, ஆனா நான் தேவனை தேடி போகிறேன், என்னுடைய சரீர சொகுசை நான் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டு இருப்பீங்க. அல்லது அந்த ஒரு சிலர் இருப்பாங்க, தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது என்னுடைய மாமியார் சொன்னாங்க, என்னுடைய மருமகன் சொன்னாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படி என்பதற்காகவே தேவனை விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னுடைய மதம் போவேன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் மதமுக்கு ரொம்ப பக்தியா கீழ்படுகிறார். என்னுடைய மாமியார் சொன்னாங்க, மாமியாருக்கு கீழ்படிஞ்சதே இல்லை. இப்போ சபைக்கு போகிற காரியத்துல வரும்போது மாமியார் சொன்னாங்க, டெய்லி என்ன பார்ப்பாங்க, நான் வேண்டாம் பிரதர்,
இப்ப இயேசு சொல்லுகிறார், ஒருவேளை நீ அதை விட்டு இருந்தால், விட்டு எடுத்துன்னு சொன்னா அவங்க எல்லாரையும் வெறுத்து விட்டு சன்னியாசி மாதிரி நீ வான்னு சொல்லல. மனைவி எல்லாம் விட்டுடு, தகப்பனை விட்டுடு, தாயை விட்டுடு, சகோதரர்களை விட்டுடுன்னு சொல்ல. கர்த்தர் என்ன சொல்றார்? இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னை அதிகமாய் அன்பு செய். அல்லேலூயா. என்னை அதிகமாக தேடு, எனக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடு. உன்னுடைய சொகுசு, உன்னுடைய சௌக்கியம், உன்னுடைய சௌகரியம், உன்னுடைய உறவு, இந்த காரியங்கள் காட்டிலும் எனக்கு நீ அதிக முக்கியத்துவமாய் கொடு. ஏன் கர்த்தர் அப்படி என்னமோ நம்முடைய உறவுகளை எல்லாம் பிரிக்க பார்க்கிறாரா? இல்ல, அதுல பெரிய ஒரு டெக்னிக் இருக்கிறது பாருங்க. நீங்க தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுதுதான் தேவனையும் காத்துக்கொள்வீங்க, இவர்கள் எல்லாரையும் காத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆமென். தேவன் தான் முதலிடம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறது தான் முதலிடம், அவரை தேடி போகிறது தான் முதலிடம். மற்றது எல்லாம் இரண்டாவது இடம். ஃபேத்துகளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, சரீர ரெப்போவாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது இரண்டாவது இடம். இரண்டாவது இடத்துல வைக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த நித்திய ஜீவன், அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் தந்து விடுகிறார். இவர்கள் எல்லாரையும் கூட ஒரு சகோதரர்கள், ரெண்டு சகோதரிகள் மாத்திரம் கிடையாது, பல நூறத்தனையான சகோதர சகோதரிகளை, உறவுகளை நாம பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உறவுகளாக சேர்ந்தவர்கள் தான் நீங்கள். ஆமென். தேவனுடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற நீங்கள் தான் எனக்கு தாயும், எனக்கு தகப்பனும், எனக்கு சகோதரிகளும் சகோதரர்களுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு அதை சொன்னார். ஆமென். ஆனா நிறைய பேர் ரொம்ப ஞானமா இல்லைங்க, கடவுளை போனா தேடிக்கலாம், நம்ம மதம் ரொம்ப முக்கியம், ரொம்ப கணவர் ரொம்ப முக்கியம், வேலை ரொம்ப முக்கியம், எனக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம் சொல்லும்போது என்ன நடக்கும்? அதுலயும் போராட்டம் உண்டாயிருக்கும், இதையும் அவர்கள் இழந்து விடுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பற்றிக்கொள். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நீ தேடு. ஆமென். அல்லேலூயா. நீ எனக்காக அந்த அங்கிகளை கழற்றி எழுந்து விடு. உனக்கு பாரமாய் தடுத்து கொண்டிருக்கிற அந்த அங்கி எது? உறவுகளுக்காக சபை ஐக்கியத்தை விட்டவர்கள் எத்தனை பேர்? மனுஷ உறவுகளுக்காக அது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சபை ஐக்கியத்தை விட்டுட்டா கூட பரவாயில்ல, மனுஷ உறவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை தேடிக்கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், இல்ல, என் நிமித்தம் நீ எதையாவது விட்டுன்னு சொன்னால் அது பல மடங்காக பெற்றுக்கொள்வாய். ஆனால் என்னை விட்டுட்டு நீ எதை ஆதாயப்படுத்தினால், எந்த உறவை நீ கட்டி எழுப்பினாலும் சரி, அங்கே போராட்டம் உண்டாயிருக்கும். நான் இல்லாத இடத்துல போராட்டம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுல 4 படிகள். முதலாவது, தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறேன், அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், தடைகள் வந்த பொழுது அதை நான் மேற்கொள்கிறேன். 5வதாக, நான் என்னுடைய விசுவாசத்தை செயல்ல நான் காண்பிக்கிறேன். ஆமென். செயல்ல காண்பிக்கிறது எது? இவைகள் எல்லாம் விட்டு ஒழியிறது தான் செயல்ல காண்பிக்கிறது. ஆமென். இந்த மாம்ச காரியங்கள்ல முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, பாவ கிரியைகள் இருதயத்தில் இருக்கும் பொழுது, அல்லது விட முடியாத தீமையான பழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இருக்கும் பொழுது விசுவாசம் வளர முடியாது, விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 5வதாக, அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்திலேயே பர்த்திமேயு இயேசுவை தேடி ஓடி வந்தான். அதை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். இப்பொழுது நாம் எல்லோருமாய் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா.